உறவுகளுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? நடுவில் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன். பட் ஸ்டில் ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கிறேன். தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி, என்னுடைய உறவுகளுக்கு நன்றி. ஐ ஆல்வேஸ் தேங்க் டு காட். ஆல்வேஸ் எப்போவுமே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் கூடுதலாக சொல்லுவேன். அதே சமயத்தில் உறவுகளை அப்புறம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நேற்று கூட பாருங்கள், இணையதள செக்ரட்டரியை போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் தம்பி நல்லா, அண்ணே ஏன் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, அதுக்குள்ளே உடம்பெல்லாம் அதெல்லாம் கவனிங்க போங்க, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்களே, சின்ன பையன் மாதிரி இருந்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் வரீங்கன்றாப்புல கணேசன்னு சொல்லிட்டு தம்பியை போய் பார்த்துட்டு, அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. பக்காலாவுக்கு வந்தாச்சு. பால் வாங்கிக்கிட்டு ஏதாவது அப்படியே நம்ம காலையில் நாஸ்தா பண்ணுறதுக்கும் அவங்க அறையில் வந்து இட்லி செய்யலாம் வாங்கினாங்க. உறவுல நம்மளால் முடியும், சோர்ந்துடக்கூடாது. முடியுங்கிறது நம்மளால் விதைச்சிடணும். அது பின்னாடி வந்து அதை உருவாக்குற வரைக்கும் சோர்ந்துடக்கூடாது. கேட்டிங்களா? எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்பிக்கை நம்ம மேலே வைக்கணும். நம்ம தான் இதை முடிப்போம் அப்படின்ட்டு. பாருங்க, வந்தாச்சு பெட்ரோல் பம்புக்கு. வந்து இதுதான் அசீசியா போகிற இடம் போகிறது. செக்ரட்டரியை பார்க்க போகணும். இந்த பக்கம் இந்த பக்காலா ஒர்க் ஷாப், பெட்ரோல் பம்ப் ஏதாவது வாங்கிக்கலாம். செக்ரட்டரிக்கு வாங்கிக்கிட்டு அங்கே போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி உறவுகளை உங்கள் டயத்தை வந்து ப்ரொட்டடைஸ் பண்ணுங்க, டயத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்க. பாருங்கள், சனிக்கிழமை லீவு தான் இருந்தாலும் ஒரு 9 மணி 10 மணி ஃபேமிலி எல்லாம் தூங்கும். குழந்தைங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரம். இப்போ மணி 7 தான் ஆகுது. ஒரு 1 hour 2 hour மார்னிங் டைம் வந்து களத்துக்காக கொடுத்துட்றது, களப்பணிக்காக. அதே மாதிரி ஈவினிங் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன், அக்கார்டிங் டு த டைமிங் வந்து களத்துக்காகவும் களப்பணிக்காகவும் கொடுத்துருவேன். ரோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூக்கள் பாருங்கள் ரோடை சுற்றி, பார்த்தீங்களா? நம்ம தமிழ்நாடு இப்படி வரணும்னு வைங்களேன், மக்களே நீங்கள் தான் மாறணும். ஸ்க்ரீனில் வந்து அப்படி கையை தூக்கிட்டாக்கா அப்படின்னாக்கா 10 பேர் கீழே விழுறாங்க. அதை நம்ம நம்பிடுறோம். ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அந்த நடிகைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட லைக்ஸ். அந்த நடிகைக்கு பின்னாடி போய்ட்டு உழுந்துடுறோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எல்லா உண்மையில் போய் சொல்லலை, எல்லா சேனல்ஸையும் எல்லா பேஜஸையும் பார்ப்பேன். எத்தனை நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க, எத்தனை டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம், ஒரிஜினலாகவும் இருக்கலாம். நிறைய ஒரிஜினல்ஸ் இருக்குது, அதுவும் நான் பார்த்தேன். கேட்டிங்களா? ஆனால் ஒரு லைக் கொடுக்க மாட்டேன், பார்ப்பேன். ஜஸ்ட்டுன்னா ஐ ஜஸ்ட் கம் அவுட். நமக்கு வந்து அதில் டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்? மக்கள் நம்ம தான் நம்ம திருந்தணும், மக்கள் நம்ம தான் நம்மளை மாற்றணும். கேட்டிங்களா? வாழ்த்துக்கள். உள்ள கடைக்கு உள்ளே போகணும் தான் பக்காலா.